உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. தலைவா சூப்பருங்க, உங்கள் பொண்டாட்டியோட பிறந்தநாளை கலக்குன்னு கலக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பிரியா விடை பெறுறாங்க. போகிறதுக்கு மனசே இல்லைங்க கொஞ்சம் கூட. தலைவரும் குட்டி பாப்பாவும் எவ்வளோ வேதனைப்படுறாங்களோ அதை விட நம்ம அம்மாச்சி, அதாவது குட்டி காவேரி தானே இனிமேல் நம்ம கதையோட கதாநாயகி, அவங்கள வச்சு நான் உறவை சொல்கிறேன். நம்ம சாரதா அம்மாச்சி அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, அது மக வைத்து பிள்ளைன்னா எல்லாருக்கும் ஒரு பாசம் வரும் போல இருக்குங்க. வழி அனுப்புகிறாங்க. பார்த்து பத்திரமா தம்பி, போயிட்டு கால் பண்ணுங்க தம்பி, பாய்மா குட்டிமா அப்படின்னு போய் முத்தம் கொடுத்து அனுப்பி வைக்குது. காவேரி பார்க்குது, என்னம்மா நடக்குதுங்க? அவர் பச்சை பிள்ளையா, வீட்டுக்கு போவார், அவர் கார் எத்தனை வருஷம் ஓட்டியிருப்பாங்க, என்னமோ பார்த்து பத்திரமா போங்க, வீட்டுக்கு போய் கால் பண்ணுங்க, என்னம்மா அப்படின்னு சொல்ல. ஏய் சும்மா ரெடி காவேரி, அது குழந்தை பாவம், அம்மா பக்கத்தில் இல்லைன்னு அம்மா இப்படிலாம் நினைக்குது. அதாவது அம்மா பக்கத்தில் இல்லை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதான் குத்துக்கல்லாட்டம் இருக்காது நம்ம தங்கச்சின்னு கங்காவுக்கு தெரியும். நல்ல பிள்ளையா இருக்கல்ல அக்கா, உன் பிள்ளை மாதிரியாக்கா, நான் அந்த பிள்ளையும் நல்லா சூப்பராக ஒட்டிக்கிச்சுக்கா, அப்படியே நம்ம காவேரி பார்த்தது மாதிரியே இருக்குக்கா அப்படின்னு யமுனா சொல்ல. அப்படியே பார்க்குது காவேரி, அப்படின்ட்டு அப்படியே சாரதா பார்த்தா விஜய் போனதை பார்க்க அப்படியே முகத்துக்கு போயிட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு காவேரி கையை அசைக்கிறாங்க. என்னம்மா என்ன? சும்மா இருடி, அதெல்லாம் பாசம்லாம் ஒருத்தவங்களும் இழந்தா தாண்டி தெரியும். உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதை நினச்சி அப்படியே ஒரு மாதிரியாக நைட்லாம் தூங்க மாட்டேன். நான் இவ்வளோ வயசாகி எருமக்கழுத வயசாயும் நான் உங்கள் அப்பாவை நினச்சி ஏங்குறேன்னா, அந்த தம்பி பாவண்டி, வீட்டுக்கு போயில பார்த்தியா, பொண்டாட்டி நினைப்பா அப்படியே எல்லாத்தையும் வச்சுருக்காரு, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கங்கா யமுனா கேட்க ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்குதுங்க. ஆமாடி கங்கா, அவங்க வீட்டில் அவங்க பொண்டாட்டியோட பொருள் அம்புட்டி வச்சுருக்காருடி, பொண்டாட்டினா உசுராமுடி, பொண்டாட்டி நினச்சிட்டே தான் இருப்பாராம், தூங்குவாராம். உனக்கு எப்படி இதெல்லாம் அம்புடுன்னு தெரியுது? எல்லாத்தையும் அந்த தம்பியும் அந்த பொண்ணும் தானடி சொன்னாங்க, பார்த்தாதுக்கு அந்த வீட்டில் வேலை பார்க்குற அக்காவும் சொன்னுச்சுல, நீ போடி இரு கொஞ்சம் அப்படின்னு காவேரி சொல்ல. என்னடி இப்போ என்னமோ சொன்னியே? என்ன சொன்னேன்? நல்ல தம்பி, பொண்டாட்டி பார்த்துக்கிற தம்பின்னு சொன்னேன். அது இல்லை, இன்னொன்று சொன்னியே, என்னடி சொல்லுடி அப்படின்னு சொல்ல. அது சரி, நீ அங்கே அந்த ஆள் மயக்கத்தில் இருக்கிற, என்னடி இப்படிலாம் சொல்கிற? சரி விடு, அந்த ஆள் பாசத்தில் இருக்கிற, அதனால எதுவும் புரியாது. அந்த சைக்கிள் கேப்பில் அந்த வீட்டு சமைக்கிற அக்காவை போயிட்டு அந்த அம்மான்னு சொன்னியே, சமைக்கிறம்மா அப்படின்ட்டு வீட்டில் வேலை செய்கிற அக்கா உனக்கு அக்காவா? இல்லடி, எனக்கு அக்கா இல்லை, அந்த தம்பி அக்கான்னு கூப்பிடுச்சுல, அதனால அக்கான்னு சொன்னேன். நல்லா மாத்திரேன், எனக்கு ஒன்றும் பிடிச்சிக்கல அக்கா, எனக்கு தெரிஞ்சுக்கணும். அக்கா அம்மா என்னன்னே தெரில, அந்த ஆள் மேலே ரொம்ப சாஃப்ட் கார்னர் இருக்குதுக்கா அம்மாவுக்கு. விடுடி பாவண்டி, அந்த குழந்தைக்காண்டி தாண்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிடி, நீங்கள் நாளைக்கெல்லாம் போகாதீங்கடி, இருங்கடி, இருந்துட்டு அப்புறமா போங்கடி அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாங்க. நாங்கள் ஏன் போகிறோம், இருந்துட்டு தான் போவோம். என்னடி அம்மனா? ஆமாம், நாங்கள் எல்லாம் இருந்துட்டு பாப்பா பார்க்க ஆசையாக இருக்குடி, இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குடி நம்ம அப்படிங்கிற. இருங்க, எப்போவுமே அம்மா இருங்கன்னு சொன்னாலும் பிடுங்கி அடிச்சுட்டு ஓடுவீங்க. இன்னைக்கு அம்மாவும் இருன்னு சொல்லுது, நீங்களும் இருக்கிறேங்கிறீங்க, என்ன காரணம், என்ன விஷயம்? அதெல்லாம் இல்லடி, எனக்கு இன்னொரு வாட்டி அந்த காவேரி பார்க்கணும் ஆசையாக இருக்குடி, குட்டிமா அவ்வளோ நல்லா அழகாக பேசுகிறாடி. உன் பிள்ளைய விட அந்த பிள்ளைய பார்க்க ஆசையா? ஏண்டி, ஒரு பிள்ளைய இருந்தா என்ன, இன்னொரு பிள்ளைய கொஞ்சம் கூட இருக்கா என்ன? ஆண்டவே உன்னோட நிப்பாட்டிட்டான், எனக்கு அந்த பிள்ளைய பார்க்கணும் ஆசையாக இருக்குது. யமுனா உனக்கு எனக்கும் தான், அந்த பிள்ளைய பார்த்து நல்லா சந்தோஷமாக இருந்தால் என் வயதில் இருக்க குழந்தையும் நல்லா வரும்ல அப்படிங்கிற. நீ வேணும்? ஆமாம் எனக்கும் பார்க்க ஆசையாக இருக்குது. ரைட்டு, வீட்டில் இருக்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக அந்த பக்கம் சாஞ்சிட்டீங்க, என்ன தனியாக்கிட்டீங்க அப்படி தானே அப்படின்னு காவேரி சொன்னோன்னே, அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சாரதா நினைக்கிது. சாரதா என்ன சொல்லுது, உனக்காக தாண்டி எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நினப்போடே படுத்துக்கிறாங்க. எல்லா பொருளையும் பார்க்குறாங்க, பார்த்து வேக்குறாங்க. இவர் முருகன் டாலர் போட்ட செயின் கொடுத்துருக்காரு. அதை பார்த்து ஒரு மாதிரி ஆகிறாங்க. இது எதுக்கு அவர் கொடுக்கணும், இவ்வளோ பெரிய பரிசு நம்ம கொடுக்கணும் தேவையா? ஒன்றும் புரியலை. இவருக்கு நமக்கு ஏதோ இருக்குது, அதை ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து காலையில் பார்த்தீங்கன்னா இதுங்க எல்லாம், என்னடி காவேரி உடனே கிளம்புற, இருடி அப்படின்னு கேட்க, என்னக்கா எனக்கு அங்கே முக்கியமாக வேலை இருக்குக்கா அப்படின்னு ஆஃப் டே போட்டுட்டு வந்துடுடி, ஏன் நம்ம அந்த தம்பி வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ல. என்னக்கா என்னம்மா புரியாமல் பேசுகிறீங்க? எனக்கு வேலை முக்கியம். என்ன, நான் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், நான் என்ன சாதாரண வேலை பார்க்குறேன்னா அந்த இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் இருக்குது, அங்கே டீச்சிங் பண்ணியே ஆகணும், எக்ஸாம் டைம் வேறு, நான் போயே தீரணும், நீங்கள் வேணால் அந்த தொம்பின்னு கட்டிக்கிட்டு ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பேக் எடுக்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க. அம்மா பேச்சை கேட்க மாட்டியாடி? அம்மா பேச்சை நான் என்றைக்குமே மீறினது இல்லை, அது உனக்கும் தெரியும், இதோ அக்காவுக்கு தெரியும், தங்கச்சிக்கு தெரியும், ஏன் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அம்மா பேச்சை கேட்டுட்டு புருஷனையே கழட்டி விட்டு வந்தான்னு உலகமே சொல்லும். ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க, அது காவேரிக்கு அந்த
நினப்பு இல்லை, ஆனால் நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்து பார்க்குறாங்க காவேரி, நான் எப்போவுமே உங்கள் பேச்சை மீற மாட்டேன்னு தெரியும், ஆனால் இன்றைக்கி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. சரிடி, அப்போ மதியானமாவது லீவ் போட்டுறி அப்படிங்கிற. சரிக்கா போடுறேன், இப்போ லீவ் போட்டு எங்கே போகணும்? அங்கே தாண்டி விஜய் தம்பி வீட்டுக்கு. ஏன் அப்படிங்கிறாங்க. அவங்க வர சொல்லியிருக்காங்கடி. இனியே வர சொல்லணும், எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குடி, ப்ளீஸ்டி. அதெல்லாம் முடியாது, நேற்று போனதோட போதும், அவ்வளோதான், வேணா வேறு இடத்துல எங்கேயாவது பார்த்துக்குவோம். ஏய் ஜாலி, நம்ம எல்லாம் பார்க்குக்கு போமா, வெளியில் போமா, படத்துக்கு போமா அப்படி சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டோம்டி. அடிப்பாவி, நீ அம்மாவோட சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல. சரி நீ சீக்கிரம் கிளம்பு, என்னம்மா வேணான்னு சொன்னீங்க, போயிட்டு மதியானம் லீவ் போட்டு வந்துடுடி அப்படிங்கிறாங்க. அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு கிளம்புதுங்க. அந்த பிள்ளையும் லீவ் போட சொல்லிடுவீங்களே, அதெல்லாம் நாங்கள் சொல்லலைன்னு தடுமாறுதுங்க. சாரதா பார்க்குது. ஆமாடி சொல்லிட்டேன்டி, இப்போ என்னடி பண்ண போகிற அப்படிங்குது. ஏ சாரதா, உனக்கு இருக்குது, சந்தானம் போனதுலேருந்து நீ அடங்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புதுங்க. அங்கே போய்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களா, நம்ம குட்டிமா பார்த்தீங்கன்னா வந்துடுது. மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்குது. என்ன இன்னைக்கு ஒரே குஷியாக வர்ற? உங்கள் கூட இன்னைக்கு எல்லோரும் வெளியே ஜாலியாக போகிறோம்ல, அந்த குஷி தான். சொல்லிட்டானா இல்லை உங்கள் அப்பாவை சொல்கிறத விட என் வீட்டில் சொல்லிட்டாளான்னு தான் சொல்லணும். இது எப்படா கண்ணு உனக்கு தெரியும்? எங்கள் டேடி தான் சொன்னாங்க. உங்கள் டேடிக்கு எப்படி தெரியும்? உங்கள் அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த பிள்ளை அழகாக சொல்லுது. ஏ சாரதா, சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. அரை நாள் லீவு போட்டதே அவங்களோட சேர்ந்து போகிறதுக்கு தானே காவேரி, என்ன சொல்லும் உனக்கு? என்ன லட்டு திங்க கசக்குதா இல்லை கூலி கேட்குறியா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க தோணுது. அதுக்கப்புறம் அப்போது நீங்கள் மகாராணி மேடம் அரை நாள் லீவ் போட போகிறீங்க. ஆமாம் மிஸ், நீங்களும் தான். நீங்கள், நான், பெரியம்மா, சித்தி, அம்மாச்சி, சித்தப்பா எல்லாரும் தானே போக போகிறோம். என்னது கொஞ்சம் பெரியம்மா, சித்தி, சித்தப்பாவா? இது யார் சொல்லி கொடுத்தா? பாட்டி தான் அப்படின்னு சொல்ல. பாட்டியா? ஏ சாரதா, என்னடி உறவுகளை கொண்டாந்து திணிக்கிறிய, ஒன்றும் புரியலையே, எப்படி சித்தி ஆகும் அது பெரியம்மா ஆகும்? கன்ஃபியூஷனாக இருக்கே. சரி பாடத்தை நடத்துவோம் அப்படின்னு பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இன்ட்ரோல் பெல் வருதுங்க. அடித்தோடனே வெளியில் வர்றாங்க. தண்ணி ஒரு பாட்டிலை பிடிச்சிட்டு குடிக்கலான்னு குடிச்சிட்டு இருக்காங்களா. கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வேலைக்கு வருது. வேலைக்கு வர்றவங்க அப்படி யதார்த்தமாக அப்படி பார்க்குறாங்க. வேலையில் இங்கே ஜாயின் பண்ணணும், இன்னைக்கு கண்டிப்பாக வேலை நம்ம கிடைச்சா ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கையில் உள்ளுக வந்துட்டுருக்கா. உள்ளுக வந்துட்டு இப்படி தண்ணி குடிக்கிறத பார்த்துருது. போன ஆள் அப்படி திரும்பி பார்க்குதுங்க. காவேரிக்கா அப்படின்னு ஒரு குரல். காவேரிக்காவா யார் அப்படின்னு நம்ம காவேரி தண்ணி பாட்டில் குடிச்ச வாக்கில் திரும்பி பார்க்க அங்கே நிற்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, நான் சொல்லிடுறேன் இப்போவே. அது வேறு யாரும் இல்லைங்க, ரெண்டாம் தாரன்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த சிந்து பொண்ணு தாங்க. காவேரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வருது. இவங்க யார், இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, நம்மளை காவேரியை காங்குது அப்படின்னு திரும்பி பார்க்குது. காவேரி வேறு யாரோ இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தண்ணி பாட்டில் அப்படி மூடிட்டு கிளம்பி போக காவேரிக்கா அப்படின்னு பின்னாடி வந்து டக்குன்னு கையை பிடிக்குது. யாரை நினச்சி என்ன பிடிக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நான் இல்லைங்க, நான் யாரோ அப்படிங்கிற. அக்கா என்னக்கா, உங்களுக்கு தெரியாமல் எனக்கு போயிருமா என்ன? அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ தொந்தரவு கொடுத்தோம், அப்படி இருந்தாலும் நீங்கள் எங்களுக்காக பார்த்து செஞ்சீங்க. என் அண்ணனுக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க, எங்கள் அம்மாவை பாசமாக பார்த்தீங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. என்ன சொல்கிறீங்க? என்னக்கா என்ன சொல்கிறீங்கிறீங்க? சென்னையில் இருக்கையில் நீங்கள் எனக்கு எவ்வளோதான் இருந்து பண்ணிக்கிட்டீங்க, மறந்துட்டீங்களா என்ன அப்படிங்கிற. அப்படி பார்க்குது. ஓ சென்னையில் இருக்கையில் வந்தீங்களா, அப்போ என்ன உங்களுக்கு தெரியுமா? என்னக்கா தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க? நம்ம எல்லோரும் ஒரே வீட்டில் தானே இருந்தோம், கொஞ்சம் நஞ்ச கொடுமையாக நாங்கள் பண்ணணும் உங்களுக்கு அந்த பசுபதி பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னகையோட. பசுபதி பேச்சை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னக்கா எதாக இருந்தாலும் ஆச்சரியமாகவே கேட்குறீங்க அப்படிங்கிற. பெல் அடிக்குது. அக்கா பெல் அடிக்குதே, நான் வேலைக்காண்டி வந்தேன், இன்டர்வியூக்காண்டி வந்தேன், இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுக்கா, என்னை வேலையில் ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க, இப்போயே கூட சேர்ந்துக்கிறேன்னு நான் சொன்னேன், அவங்க நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் போகிறீங்களா? ஆல்ரெடி நான் உங்ககிட்ட பேசணுக்கா, நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படிங்கல. இரு நான் யார்ட்டடா கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருந்தேன் அப்படி சொல்லிட்டு மேடத்திட்ட போயிட்டு, பாடம்லாம் முடிஞ்சிருச்சு மேடம், எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும், எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல. சரிம்மா கிளம்பு அப்படிங்கிறாங்க. காவேரி கிளம்பல. குட்டிமா நீ மதியானம் வந்துக்க. ஓகே மிஸ். ஏன் மிஸ் போகிறீங்க? நான் ஒரு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே வாங்க சிந்து அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வெளில வராங்க. வெளியில் போய் அங்கே ஒரு மரத்தை நல்லா உட்காந்துக்கிறாங்க. சொல்லுங்கள் சிந்து. அவங்க சிந்துன்னு சொல்லிடுறாங்க. என்னக்கா இந்த சிந்து உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னதுனால அதுலேருந்து சிந்துன்னு கூப்பிட்றாங்களா. இப்போ பார்த்தா சொல்லுங்கள் அப்புறம் அப்படிங்கல. எங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு எதுங்க அப்பா, அம்மா மட்டும்தானே அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு சொல்லி எவ்வளோ கலாட்டா பண்ணோம், இப்போ நல்லா இருக்கீங்களா? இங்கே கேட்க வந்தீங்க. அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா? நல்லா இருக்காரா? அண்ணன் நல்லா இருக்காரா? அண்ணன் எங்களுக்காக எவ்வளோ நல்லவராக இருந்தார், வீட்டிலே நர்ஸ் வேலை போட்டு கொடுத்தாரு, அண்ணனுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. உங்களை மாதிரி உங்கள் புருஷன் மாதிரி உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்காக எங்களை சகிச்சுக்கிட்டு எங்களுக்கு கோடி கோடியாக பணம் தரேன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் ஓட விரட்டிடுறா
ராப்பகலாக கஷ்டப்பட்டு நாங்கள் கெட்டவங்கிறத கண்டுபிடிச்சி ஐயோ நாங்கள் இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்காரை நாங்கள் மறந்ததே இல்லைக்கா. உங்களை கூட நீங்கள் கூட கொஞ்சம் சரக்கு வாங்கியிருக்கீங்க. ஆனால் அண்ணன் ரொம்ப நல்ல மனசு. கொடைக்கானலுக்கு நாங்கள் வந்திருப்ப கூட எங்களுக்கு எப்படி வெளியில் கிடக்கிறமேனு பனியில் இருக்கமேனு போர்வை எடுத்து போற்றி கொடுத்து ஹாலில் வந்து படுக்க வச்சு உங்கள் அம்மா கிட்டலாம் கெஞ்சி கூத்தாடி சே வேறு லெவல் தெரியுமா. அண்ணே உங்கள் வீட்டுக்கார மாதிரிலாம் இனிமேல் தவம் கிடக்கணுக்கா அப்படி சொல்ல அப்படியே ஒரு மாதிரியாவது இரு சிந்து இரு, நீ யாரை பற்றி சொல்கிற? என்னக்கா உங்கள் வீட்டுக்காரரை பற்றி தான். அப்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன காவேரிக்கா அப்படின்னு மேலே எங்கேயும் பார்க்குது. எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கலையே. கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறீங்க, யாருங்கிறீங்க? எங்கே கழுத்தை காமிங்க, எங்கக்கா தாலியை காணா, நெத்தியில் பொட்டை காணா, காலில் மெட்டியை காணா, என்னக்கா இங்கே வேலைக்கு வந்தா இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வரணுமா என்ன? ரூல்ஸ் இருக்கா என்ன? ஐயோ சிந்து அதெல்லாம் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எனக்கு குழந்தை பிறந்துச்சான்னு கேட்குறேன். அக்கா உங்களுக்கு தான் நேரம் மாதமாக இருந்துச்சுல, வளகாப்பு போட்டிங்களே, வளகாப்பில் சூப்பராக நான் போட்டோ இன்னும் பத்திரம் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க வளகாப்பு போடையில் எடுத்திருக்காங்க. ஆமாம் அப்போது என் கணவர் யார் அப்படின்னு கேட்க, என்னக்கா போக்கா நீ என்னமோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பேய் இது அண்டி இருக்குன்னு நினைக்கிறேன், சும்மா ஏதாவது கேட்டுட்டு இருக்க. உலகத்தில் யாரை வேணாலும் மறக்கலாம், அண்ணன் முகம் மறக்குமா என்ன? யாருக்குமே மறக்காது, எங்களுக்கே மறக்காது, உங்களுக்கு எப்படிக்கா மறக்கும்? நீங்கள் என்னை வம்பு தானே இழுக்கிறீங்க. நாளையிலேருந்து நம்ம 2 பேரும் இங்கே வேலைக்கு வர போகிறோம், ஏக்கா போக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா நம்ம போகிறோம், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, அண்ணனை கேட்டேன்னு சொல்லுங்கள், நான் கிளம்புறேன், சிந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை பிடிக்கிறாங்க. என்னக்கா ப்ளீஸ் சத்தியமாக நான் சொல்கிறேன் கேளு, நீ வந்து அண்ணன் சொல்லல, இப்போ வழக்கா ஃபோட்டோ காமிச்சில, அது கொஞ்சம் இன்னும் 2 ஃபோட்டோ எடுத்திருக்கியா எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும்? எடுத்திருக்கேங்க்கா அப்படிங்கிறாங்க. அது சரி என் வீட்டுக்கார் பேர் போச்சுடா போ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆரம்பிச்ச இடத்துக்கே என்னக்கா விஜய்ங்கிற பேரை நாடே அறிஞ்சிருக்கே, உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அப்படியே தூக்கி வாரி போடுது. எங்க அந்த வளைய ஃபோட்டோ காமி அப்படின்னு வேகமாக கேட்க, என்னக்கா இந்த அக்காவுக்கு ஆயிடுச்சு, மரகிற கலண்டுருச்சா, மண்டையில் எதுவும் அடிபட்டுருச்சாக்கா? ஐயோ எனக்கு நடந்ததே வேற, நீ காமி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வீடியோ காமிக்கிறாங்க. அழகாக அவர் அப்படியே முத்தம் கொடுக்குறதும் வளையல் போடுறதும், என் பொண்டாட்டி பேரால் என் பொண்டாட்டிக்கு எனக்கும் பிறக்க போகிற குழந்தைக்கு பேர் வைக்கிறதும், மாறி பேசுகிறதும் அப்படியே பார்க்குறாங்க. காவேரிக்கு தலை சுற்றுது, சொர்றன்னு அப்படியே சுற்றி அந்த பொண்ணு மேலே விழுகுது. அப்புறமா தூக்கிடுறாங்க. எத்தனை வாட்டிதாம்மா நீ விழுவ, ஆனால் நினைவு வர மாட்டேங்குதே. நினைவு வராது வேண்டான்னு நம்ம வீக்கா பேரண்ட்ஸ் வேண்டுறோம்ல, அதனால தான் உங்களுக்கு நினைவு வரலன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா ஒருவேளை நினைவெல்லாம் திரும்பிட்டா பொஜக்குன்னு முடிஞ்சு போயிரும்ல, இவங்க லவ்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம தலைவர் சுற்றி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி செல்லத்தை சுற்றி வரணுங்கிறக்காக தாங்க நான் இது நெகட்டிவாக இருந்தாலும் இவங்களுக்கு நினைவு இப்போ வர வேண்டாம், நம்ம தலைவனையும் பிரியக்கூடாது, அதை வேண்டிக்கிறேன். 2 பேரும் பக்கத்தில் இருக்கணுங்க, தண்டவாளம் மாதிரி இப்போதைக்கு இருக்கணும், அதுக்கப்புறமா நம்ம கூட்ஸ் வண்டியை விட்டுக்கிருவான். இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி பார்க்குறாங்களா, பார்த்துட்டு கண்ணை முடிச்சுட்டு, இவர் தான் என் புருஷனா? அக்கா போச்சுக்கா போக்கா, நீ என்னக்கா என்ன மென்டல் ஆக்குற, இவர் தான் புருஷன், இதான் இது உங்கள் அம்மா சாரதா, இது கங்காக்கா, இது யமுனா, இது பாட்டி, இது கல்யாணி பாட்டி, இது தாத்தா, இது அண்ணன், இது எங்கள் அண்ணன், இது எங்கள் அம்மா, என்னக்கா அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குது. அப்போ உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம், அக்கா அப்போ இருந்து சொல்கிறது உண்மைதாக்கா, ஏக்கா உனக்கு எதுவும் பித்தி பேதலிச்சு போச்சாக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை சிந்து அப்படிங்கிறாங்க. சிந்து நான் உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்கக்கா சொல்லுங்கள். இல்லை சிந்து எனக்கு இப்போ தான் எனக்கு எல்லா ஞாபகம் வருது, எனக்கு 3 வருஷம் ஞாபகம் பூரா மறந்து போச்சுன்னு சொல்லி எனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் சொல்லியிருக்காங்க டாக்டர், அதை எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த 3 வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கேட்டேன், யாருமே எதுவுமே சொல்லலை, எங்கள் அப்பா இறந்த கூட எனக்கு தெரியலை, அந்தளவுக்கு நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அக்கா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? அண்ணன் நல்லா இருக்கார்ல, அவரெல்லாம் நல்லா தாண்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு எந்த நினைவுமே இல்லை, எங்கள் அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் கேட்டேன், எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு, இதோ வயிற்றில் கூட தையல் இருக்குது, கேட்டால் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வெட்டுப்பட்டுருச்சு, அதனால தையல்னு சொல்லி என்னை சமாளிச்சுட்டாங்க. ஐயோ நான் நினச்சேன் எனக்கு கனவுல வாராரு விஜய், சொல்லுங்கன்னு எல்லாரும் மறைச்சிட்டாங்க சிந்து அப்படின்னு சொன்னோன்னே, அக்கா அப்போ உங்களுக்கு அண்ணனை பற்றி நினைப்பே இல்லையா? தெரியலக்கா, இப்போ அண்ணன் எங்கேக்கா இருக்காங்க? அவரையும் நானும் ஒன்றா தான் இருக்கிறோம், என்னக்கா மறுபடியும் குழப்புற, தெரியலைங்கிற, அப்புறம் ஒன்றா இருக்கேங்கிற போக்கா, ஐயோ யாருன்னே தெரியாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்குமா நினைவு போயிடுச்சு, அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு சிந்து அப்படின்னு இப்போ இந்த 1 வாரமாக நடந்ததை சொல்கிறாங்க. அட்ரா சக்க அண்ணன் அவளை வளைச்சு பார்க்குறாரா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சிந்து நான் பொண்டாட்டிங்கிறனால தான் அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு, இது தெரியாமல் பாவியமாக இப்படி சைட் அடிக்கிறானே, இவெல்லாம் நல்லவனா உருப்படுவானா விளங்குவானா, நான் திட்டி சாபம் கொடுத்துருக்கேன் தெரியுமா அக்கா அப்படின்னு வாயை பொத்துது சிந்து. ஏக்கா அப்படிலாம் பேசுகிறீங்க, அண்ணனெல்லாம் சபிச்சா நம்மளுக்குலாம் நல்ல சாபே வராது,
நீ ஏக்கா அப்படிலாம் பேசுகிற? அவர் உண்மையில எவ்வளோ உயர்ந்தா இருக்கு தெரியுமாக்கா? இந்த மாதிரி ஒரு மனுஷன் புருஷனாக கிடைக்க 100 வருஷம் தவறு இருந்தாலும் கிடைக்காதுக்கா. ஆமாம் சிந்து, நீ சொல்கிறத வச்சு எனக்கு தெரியுது. இப்போ பாரு, எனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறக்கா தான் என்னை எட்டியிருந்தே பார்த்துருக்காரு. ஆனாலும் விட்டுட்டு இருக்கவும் முடியலை. வந்தோ இப்போ பாரு, எனக்கு பிறந்த நாளுக்கு இப்போ கொடுத்துருக்காரு செயினும் முருகன் டாலரும் எனக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்சு. அப்புறம் என்னக்கா அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அதான் வீட்டில் எல்லாம் என்னோடய பொருள் பூரா வச்சுருந்தாங்களா, அந்த பொருளை தொடையில என் நினைப்பு வந்துச்சு சிந்து அப்படிங்குது. அக்கா பாவங்க்கா, அந்த மனுஷன் யாருன்னே ஒட்டு உறவே இல்லாத எங்களுக்கு வீட்டில் தங்க வச்சு, ஏன் அந்த ராதா சித்தி எங்களை வந்து குடம்ல தங்க வச்சுச்சு. ஆனால் அவர் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது வீட்டுக்கு வந்தவங்கன்னு சொல்லிட்டு தனி ரூம் கொடுத்து ஏசி எல்லாமே கொடுத்தாருக்கா. அண்ணன் ரொம்ப நல்லவருக்கா, நீ அண்ணனை விட்டுறாதக்கா அப்படிங்கல. நான் விடமாட்டேன் சிந்து, விடமாட்டேன். இனிமேல் நான் ஏன் விடுறேன்? அவர் இறந்ததுக்கப்புறம் என் பேராவே பிள்ளைக்கு காவேரின்னு பேர் வச்சிருக்காரு தெரியுமா? அப்புறம் என்னக்கா நீ போக்கா, எந்த மூளைக்குள்ள இருந்தாலும் சரி என் புருஷன் சொல்லி போய் பிடிச்சிக்கக்கா. பிடிக்கத்தான் போகிறேன். இனிமேல் நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புதுங்க. அதுக்கு பார்த்தா இவங்க ஒரு ஓரத்தில் அங்கிட்டு தள்ளி இருக்கிறாங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, குழந்தைய கூட்டிகிட்டு, எங்கம்மா அவங்க மிஸ்ஸு அவங்க அப்பயே போயிட்டாங்க. என்ன சொல்கிற? ஆமாப்பா, யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களோட பேசிகிட்டே போயிட்டாங்க. யாரோ ஒருத்தவங்கள யார் தெரியல அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பறந்தடிச்சு வீட்டுக்கு போகிறாரு. யார் வீட்டுக்கு? சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லோரும் வாங்க வாங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அங்கே நடந்ததை சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, எங்கேம்மா போனால் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவரப்பா இருக்க. இங்கே காவேரி சிந்துக்கிட்ட விடை பெற்றுட்டு, நீ நாளைக்கு பார்த்துக்கலாம் சிந்து, தேங்க்யூ சிந்து, ஐ லவ் யூ சிந்து அப்படிங்குது. இந்த ஐ லவ் யூவா அண்ணனுக்கு போய் சொல்லுங்கள், நம்ம அண்ணனுக்கு போய் சொல்லுக்கா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, அண்ணன் சொன்னால் என்ன அண்ணின்னு சொல்லு, இல்லை என்ன அக்கான்னு சொல்லி அவரை மாமான்னு சொல்லு. சும்மா விட்டு என்னையும் அக்கா அவரையும் அண்ணேங்கிற சரி வரல இல்லை இது. ஓ அடேங்கப்பா, எனக்கு அவரை நான் அண்ணனே கூப்பிட்டு பழகிட்டேன்னா உன்னையும் அக்கான்னு தாக்கா கூப்பிட்டுட்டேன். ப்ளீஸ்க்கா, எனக்கு 2 வரவே மாற்ற பிடிக்கலக்கா. சரி விடு, போயிட்டு போகுது போ. நீ அண்ணன் கூப்பிட்டாலும் சரி மாமான்னு கூப்பிட்டாலும் சரி, இப்போ நான் ஏன் மாமாவை கூப்பிட போகிறேன் அப்படின்னு பறந்தடிச்சு ஓடுதுங்க பச்சை கிளி. அப்படியே போகுது, கேட்ட திறக்குது. அப்படி எங்கே கிளம்பணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்குதுங்க. அம்மா, அவருக்கு காவேரி குட்டிமா இருக்குல்ல, அவங்க அப்பாவும் குட்டிமாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ஏண்டி அதை கேட்குற? இல்லைம்மா வெளியில் போகணும்னு சொல்லியிருந்தீங்களே அதுக்கு தான். வந்துட்டாங்கடி. சரிம்மா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு பறந்தடிச்சிட்டு ஓடுதுங்க. ஓடிட்டு கதவை திறந்துட்டு சல்லுன்னு போயிட்டு எங்கன்னு பார்த்தா சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அப்படியே காவேரி வர வேகத்தை பார்த்து எந்திரிக்கிறாங்க. எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. வந்த வேகத்துக்கு அப்படியே விஜய்னு கட்டி பிடிச்சி அப்படியே சோஃபாவில் விழுகிறாருங்க பொத்தக்கடின்னு. எல்லாரும் அப்படின்னு பார்க்குதுங்க. ஐ லவ் யூ விஜய், ஐ லவ் யூ விஜய், டே புருஷா மாமா ஏன்டா என் எத்தனாலும் சொல்லலை அப்படின்னு கட்டி பிடிச்சி மொத்த மழையை பொழியிறாங்க நம்ம காவேரி செல்லக்குட்டி. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என் அன்பான இனிய உறவுகளுக்காகவும் ஒரு அன்பு நேயர், அவங்க ஃபுல் நேம் போடலை, அவங்க தான் காவேரி விக்காவை பற்றி போடுங்கக்கான்னு சொன்னாங்க. போட்டுட்டேங்க. ஓகேவா, அடுத்தும் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட கதையும் கற்பனை 2.0லையும் 3.0லையும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அப்புறம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் என் ஜீவனே ஓடிக்கிட்டு இருக்குங்க. தேங்க்யூங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.